அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். நான் ஆற்காடு லூத்தரன் திருச்சபை கார்மல் திருச்சபை சார்ந்தவன். நான் ஒரு லே மெம்பர். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற நிர்வாகம் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நடக்க இருக்கின்ற ஜூன் மாதம் 27ஆம் தேதி பேராயர் தேர்தலிலே நம்முடைய அணியைச் சேர்ந்த கேண்டிடேட் டாக்டர் பீட்டர் பால் தாமஸ் அவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நடக்க இருக்கின்ற நிர்வாகத்திலே பல குளறுபடிகள், பல சீர்கேடுகள், நிர்வாகத்தில் நடக்கின்ற அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். போதகர்களை எப்படியெல்லாம் இவர்கள் வழிநடத்துகிறார்கள், ஆசிரியர்களை எப்படியெல்லாம் துன்புறுத்துகிறார்கள் என்பதை இந்த நிர்வாகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எனது அருமையான வாக்காளர் பெருமக்கள் இதையெல்லாம் சிந்தித்து நீங்கள் செயல்படுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். காரணம், இந்த தேர்தலை நாம் விட்டுவிட்டால் வருங்காலங்களிலே நடக்க மிகப்பெரிய பயங்கரமான ஒரு நிலைமை நாம் முடிக்க வேண்டியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் அனைவரும் சிந்தித்து, இந்த தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தல். இதையெல்லாம் நம் மனதில் கருத்தில் கொண்டு, பெரும்பான்மையான மக்கள் அடிமைத்தனமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்களெல்லாம் இன்றைய நிலையிலே அவருடைய அவல நிலையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலெல்லாம் மாறி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு நிர்வாகம் அமைய வேண்டும் என்று சொன்னால், வருகின்ற ஜூலை 27ஆம் தேதி நடக்க இருக்கின்ற பேராயர் தேர்தலிலே அனைவரும் பங்கு பெற்று நம்முடைய வாக்காளர் பெருமக்கள் எல்லாரும் இந்த நம்மை ஆதரிக்கின்ற நம்முடைய வேட்பாளர் திரு ரெவரண்ட் பீட்டர் பால் தாமஸ் ஐயா அவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டுமா நான் கேட்டுக்கொள்கிறேன். காரணம், நல்ல ஒரு நிர்வாகத்தை அமைக்கக்கூடிய ஒரு மனிதர். மேலும் இன்றைய சூழ்நிலையிலே, காலகட்ட சூழ்நிலை, ஆசிரியர்களெல்லாம் என்ன நிலையில் இருக்கிறார்கள், அவர்களுடைய நிலை என்ன, போதவர்களுடைய நிலை என்ன, இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களிலே அவர்கள் பட்ட அவஸ்தைகளெல்லாம் இந்த நிலை மாறி நல்ல ஒரு மனநிலையோடு நல்ல ஒரு சீர்தூக்கி நீங்கள் பார்த்து இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் மாற்றி அமைத்து உங்களுடைய கரங்களிலே நம்முடைய பீட்டர் பால் தாமஸ் அவர்களை நீங்கள் ஆதரித்து நல்ல பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற செய்யுமாறு நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.